ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லிருந்து இன்றைக்கி 90's கிட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இதுக்காண்டி தனியாக மாவு அரைச்சி அது மாதிரி தான் பண்ண போகிறது இல்லை. தோசை மாவு இருக்கும், இல்லை இட்லி மாவு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் 1.5 கப் கிட்ட இட்லி மாவு கெட்டியாக அரைச்சி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இட்லி மாவு கிடைக்கலனா 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் உளுந்து போட்டு 4 மணி நேரம் சேர்த்து ஊற போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இந்த தேன் மிட்டாய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கலர் தாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற நம்ம ரெட் கலர்லேயே சேர்த்துக்குவோம். அது ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இப்போ பேக்கிங் பவுடரும் இந்த கலரையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது மாவு பொசு பொசுன்னு வரும், எண்ணெயும் குடிக்காது. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, ரொம்ப புளிச்ச மாவு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அப்படியே மாறிடும், நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போயே செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதே 1 கப் மெஷர்மெண்ட்டில் சுகரும் எடுத்துட்டு அதே கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சிக்க போகிறோம். இதுக்கு 1 கம்பி பதம் பெஸ்ட்டுங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் திருப்பி 1 கம்பி பதத்துக்கு வர வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம மேலே ஜீனி மிட்டாய் பால் பண்ணு மாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிரும், அது நல்லா இருக்காது. இப்போ நான் 1 கம்பி பதம் எப்படி வர்றதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த சுகர் சிரப் ஒரு சொட்டு விழுந்துருச்சு. அடுத்து விழும்போது லைட்டாக ஸ்டிங் தெரியும் பாருங்கள், ஒரு கோடு மாதிரி தெரியும். இதுதான் 1 கம்பி பதங்க. இதுக்கு மேலே ரொம்ப பாகு முத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 to 3 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்த மாவை ஸ்பூன்லேயும் போடலாம், கையிலையும் போடலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நான் ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். நல்ல மிதமான சூட்டில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் ஃப்ளேம் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 to 5 மினிட்ஸ் டபுள் சைடும் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. வெளி தோற்றம் உள்ளே ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்டுறது உங்களுக்கு நான் பிச்சு காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது மாதிரி இருந்தால் தான் ஒரு 15 நாள்லேருந்து 12 நாள் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து அதுவே கரெக்டாக வந்துடும். நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் போட்டாலும் அது ஒட்டவே ஒட்டாது. நம்ம ஒன்றை போட்டுட்டு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு தான் நம்ம வரோம். அடுத்தது போடுறோம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டு 2 சைடும் நல்லா வெந்து கொஞ்சம் சலசலப்பு அடங்கின உடனே எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர்த்துக்கு ஸ்பூனில் போட பயமாக இருக்கும். ரொம்ப பழக்கப்பட்டவங்க இது மாதிரி கையிலே போட்டுருவாங்க. கிள்ளி நம்ம வடகத்தை கிள்ளி வைப்போம் பாருங்கள், அது மாதிரி எண்ணெயை மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா கை சுடாது, எதுவுமே பண்ணாது. இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கையில் போடுறதுனால நல்லா ஒட்டி எல்லாமே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், எதுவுமே ஒட்டாது, தனித்தனியாக வந்துடும் எல்லாமே. இந்த தேன் மிட்டாய் நம்ம ஸ்கூல் பருவத்தில் எங்கள் ஸ்கூல் வாசலில் நாங்கள் போகும்போது இந்த கடிக்காய், இலந்த பழம், தேன் மிட்டாய் இது மாதிரி விற்பாங்க. அதை நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இப்போ அதை நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்த தேன் மிட்டாயை ஜீனி பாகில் கரைக்க போகிறோம். ஜீனி பாகு கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். வெதுன்னு இல்லைன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் 2-3 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி கிளறி விட்டு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நீங்கள் நல்லா ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியான சீனி மிட்டாய் ரெடிங்க. இது தேன் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அப்படியே கடித்தோம்னா தேன் மிட்டாய் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். நன்றி.